மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாரு. கீழே ஹாலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவிடி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக இருக்காங்க. ஸோ இவர் ரூமுக்கும் திருப்பி போகிறாரு. திருப்பி போயிட்டு ரூமில் நிற்கும் போது ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாரு. கீழே லானும் சேர்ந்து தான் டிவிடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது 7 பேரும் கீழே உட்காந்து டிவிடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் தூங்குறது யாரு? ஜான் பயத்தோட அந்த பிளாங்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி பார்க்குறாரு. அவர் அந்த பிளாங்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்மெல் வருது. ஒரு மாதிரியான அழுகி போன ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாங்கெட்குள்ளே இருந்தது பத்துனிசான். பத்துனிசான்னா இஸ்லாம் பீப்புள் இறந்துட்டோன்னே அவங்களோட கல்லறையில் வைக்கிற ஒரு கல் தான் அது. இதை பார்த்து பயந்து போன ஜான் வேகமாக மேலேருந்து கீழே ஓடி வராரு. ஹாலில் பார்த்தா யாருமே இல்லை. அப்போதான் ஜானுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு மட்டும் இல்லை, இவருக்கு நடக்கிறது முன்னுக்கு இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நடந்திருக்குன்னு. வேகமாக வீட்டுக்கு வெளியே ஓடி வராரு. பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது விடிய காலையில் 3 மணி. இமாம் கூப்பிடலான்னா யாரை கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நெய்பர்ஸ் எல்லாமே சைனீஸ், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. ஸோ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் ஹக்கீம்னு ஒன்று இருக்குது, நம்ம விடிகிற வரைக்கும் அங்கே இருக்கலாம்.